தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது வானிலை நிலவரங்கள் எப்படி இருக்கிறது, மழை எந்த அளவிற்கு எந்தெந்த மாவட்டங்களில் பெய்ய போகிறது என்பது குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார், இப்போ வங்கக்கடல்ல ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறதாக இப்போ பார்க்க முடியுது, உணர முடியுது. நம்ம செய்திகளையும் கேள்விப்படுறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறதையும் படித்தேன் இப்போதான். ஸோ அந்த வகையில் தற்போது அந்த சிஸ்டம் எந்த இடத்துல இருக்கு, அதனுடைய நிலை எப்படி இருக்கு, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு, அதுல இருந்து ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன் தற்போதைய நிலவரத்துல இருந்து. கண்டிப்பாக முதல்ல ஐத்தமிழ் நேயர்களுக்கு முதல்ல வணக்கம். இந்த நம்முடைய இரண்டு உரையாடல்களை இறுதி வரை கேட்டாதான் உங்களுக்கு முழுமையா புரியும். ஓகே. இறுதி வரை புதிய தகவல்கள் இருக்கிறது. அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான போலவே. தற்பொழுது வங்கக்கடல்ல கடந்த வாரம் உருவானது, அதாவது கடந்த 12-13 தேதிகள்ல தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல பெரிய அளவுல ஒரு வெள்ளப்பெருக்கலை ஏற்படுத்தி அடுத்த நிகழ்வாக வந்த நிகழ்வு 17-18 தேதிகள்ல தமிழ்நாட்டின் கரைக்கு வந்து மிக கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அந்த நிகழ்வு கடல்ல மட்டுமே மழைப்பொழிவை கொடுத்து இருகாற்று இணைவை ஏற்படுத்தி கொடுத்து வட தமிழ்நாடு வரைக்கும் போய் சென்னை வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. பிறகு அது இமயமலை பகுதியை நோக்கி விலகி செல்லும், மேற்கத்திய இடையூறு ஈர்த்து கொண்டு செல்லும் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் நாம அங்கெல்லாம் போகாது, அங்க இருக்கக்கூடிய அமைப்பு வேறு, இங்க இருக்கக்கூடிய அமைப்பு வேறு என்று சொன்னோம். எங்கே போனாலும் திரும்பி அது டெல்டா மாவட்ட கரையை நோக்கி வரும் என்று சொன்னோம். யூடர்ன் போடும் என்றோம். இப்போ அது லாங் பெண்ட் போட்டு வந்துட்டு இருக்கு. யூடர்ன் டக்குன்னு யூடர்ன் போடாம ஒரு லாங் பெண்ட் போட்டு வந்துட்டு இருக்கு. இதனால நம்ம 23-24 எதிர்பார்க்கப்பட்ட மழை யூடர்ன் போடாமல் லாங் பெண்ட் போட்டதுனால இன்னும் 2 நாள் கூடுதல் ஆகிறது மழைப்பொழிவு தொடங்குறதுல. அவ்வளவுதான் வேறுபாடு, மழைப்பொழிவு வேறுபாடு. இந்த நிலையில அது இடையில போய் என்ன செஞ்சுன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட உருவானது. இடைக்காலமா ஒரு 1.5 நாள், ஒரு நாளைக்கு தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்துச்சு. உடனடியா அது மீண்டும் தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்து இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது. ஆனால் திரும்பி விட்டது லாங் பெண்ட் போட்டு தமிழ்நாட்டை நோக்கி. இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட தமிழ்நாடும் இல்லாமல் டெல்டாவும் இல்லாமல் மத்திய பகுதி, அதாவது கடலூர் மாவட்டத்திற்கு நேர் கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 290 கிலோமீட்டர் தொலைவில் மையமா கொண்டு. இதோட இருகாற்று இணைவு அமைப்பு இந்த நேரத்துல எங்க நடைபெற்றுக் கொண்டிருக்குதுன்னா, அதாவது நீராவி காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று என்பது ஆந்திர பிரதேசம் ஒடிசா கடலோரத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆந்திரா ஒடிசாவில நல்ல மழை கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்ட மழை, அதுவும் குறிப்பா பழையக்காடு பகுதிகளில் மழை. நேற்று இரவு நள்ளிரவில குழல்ல 4 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்திருக்கு குழல். இப்போ சற்று வரைக்கும் கூட வட சென்னையில மழை, அதாவது சென்னை மாநகரத்துல கூட ஒரு தூறல் மழைப்பொழிவு, லேசான மழைப்பொழிவு கூட கொடுத்திருந்திருப்போம். நனைக்கு மழை கொடுத்திருப்போம். வான மேகம் சூழ்ந்து ஒரு சீதோஷ நிலையாக இப்பொழுது சென்னை நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு கடல்ல இருக்கிற காரணத்தினால. இது நான் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இப்பொழுதைக்கு அது முற்றிலும் செயலிழந்து ஒரு மழைப்பொழிவை குறைத்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அறிக்கையும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில முற்றிலுமாக அது செயலிழந்து போய்விடாது. இப்ப இருப்பது ஒரு வெல் மார்க் லோ பிரஷர். இது சாதாரண ஒரு லோ பிரஷர் மாறப்போகுது. ஒரு நன்கமைந்த தாழ்வு பகுதி ஒரு தாழ்வு பகுதியாக ஒரு படித்து குறைய போகுது, அவ்வளவுதான். ஒரு தாழ்வு பகுதியாக தீவிரம் குறைந்து நாளை இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும். 290 என்பது நாளை இன்னும் கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு வரும். நாளை 25ஆம் தேதி, நாளைய மறுதினம், அதாவது 26ஆம் தேதி முற்றிலுமாக அது தமிழ்நாட்டின் கரைக்கு தொட்டு அந்த லோ பிரஷர் என்பது காற்று சுழற்சியா மாறும். அதாவது ஒரு வளிமண்டல சுழற்சியா மாறி தமிழ்நாட்டின் தரைக்கு அதாவது தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர போகிறது. இதனால மழைப்பொழிவு விலகவில்லை, இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வடகடலோரம் திருவள்ளூர் மட்டும் பொழிந்த மழை நாளை, அதாவது இன்றைக்கு மதியம் கூட பெரும்பாலும் இது வந்து குளிர்காற்றை அதிகம் சுமந்து வருகிற காரணத்தினால வெப்பம் தேவைப்படுகிறது. அதனால இரவு நேரத்துல பெரும்பாலும் மழை தரையில இருக்கவே இருக்காது. இரவு நேரத்துல இருக்காது. பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு மதியம் மாலையில மீண்டும் திருவள்ளூர் சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் அது இரவு வந்து அந்த மழைப்பொழிவு முற்றிலுமா விலகி கடல்ல மட்டும் பெய்து கொண்டிருக்கும். நாளை 25 அன்றைக்கு அதிகாலையிலையும் கரையை ஒட்டிய கடற்பகுதியில மழை பொழிந்து கொண்டிருக்கும். நாளை இன்றைக்கு திருவள்ளூர்ல எதிர்பார்த்த மழை நாளை டெல்டா மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
ஆனால் கரையில இல்ல, கரையை ஒட்டிய கடற்பகுதியில கரையிலையும் பெய்யலாம். ஆனால் உள்ளே ரொம்ப தூரம் வந்து பெய்திராது. அதாவது மெரினா கடற்கரையில இருக்கும், மவுண்ட் ரோட்ல பெரிதா இருக்கு. திருவள்ளூரில் வடமேற்கு இருந்த மழை டெல்டா வரை எதிர்பார்க்கலாம். அது அப்படி போறதுக்கு பதிலா அது எந்த அளவிற்கான மழை அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் திருவள்ளூர் சார். மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இருக்கக்கூடிய மழை இப்ப சென்னை மாநகரத்திற்கு கிழக்கே உள்ள பகுதிகளில், கடலோர பகுதிகளில் இன்றைக்கு கொடுக்கும். ஆனா இது போய் காஞ்சிபுரத்துக்கு கொடுத்துடாது. எந்த அளவிற்கு? எந்த காஞ்சி அளவு? அதாவது ஒரு மிதமான மழை பொழிவு, அவ்வளவுதான். இன்றைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பொழிவு, அதாவது ஒரு 5 சென்டிமீட்டருக்கு மேல போகாது. 5 சென்டிமீட்டர், நேற்றைக்கு புழல்ல 5 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கு. அதே போல ஒரு 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு இன்றைக்கு திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, அப்படியே அங்க 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனா இங்க கடலோரத்துல டெல்டாவுக்குள்ள 5 இருக்காது. நனைக்கும் மழை லேசான மழையாக ஒரு 1 சென்டிமீட்டர் கொடுக்கும். அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் கடலோரம் வரைக்கும், புதுச்சேரிக்கு தெற்கே 1 சென்டிமீட்டரும், புதுச்சேரிக்கு வரைக்கும் ஒரு 2-3 சென்டிமீட்டரும், சென்னை திருவள்ளூர்ல ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அதுவும் ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான். நேற்றைக்கு பெய்த மழை புடலை தவிர வேற எங்கேயுமே பெருசா இல்ல, குறிப்பிடும்படியா 1 சென்டிமீட்டருக்கு கீழே தான் மழை பெய்ற இடங்கள்ல. அதே போல இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும், அவ்வளவுதான். அந்த நிகழ்வு முற்றிலுமாக தமிழ்நாட்டின் கரையை தொடக்கூடிய நாள் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி அதிகாலையில தொடர்கிறது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். திருவள்ளூர் முதல் டெல்டா வரைக்கும் முதல்ல மழை பொழிவை, மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாக கொடுக்கும். ஓரிரு இடங்கள்ல கனமழை பொழிவையும் கொடுக்கும். அதாவது 5 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கக்கூடிய மழை வரக்கூடிய 26, 27 தேதிகள்ல 10 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 10, 8, 9, 12 வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். இதற்கு மேல பாதிக்கும் மழையாக அமையாது. 26, 27 2 நாளுமே, அதாவது அதுவும் இரவுல மழை இருக்காது. அதிகாலை நேரத்துல கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதியிலையும், வெயில் வர 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 கொஞ்சம் கொஞ்சமா கடற்கரையை ஒட்டி மேலே ஏறி காலையில கடலோர மாவட்டங்கள்லையும், மதியத்துல உள் மாவட்டங்கள்லையும், மாலையில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் 2 நாளுமே மழை இருக்கும். 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் அந்த மழைப்பொழிவு தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோரம், கடலோர மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இது செயலிழந்து ஒரு பரந்த வடிவிலே மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால கேரள கடற்கரையோரம் வரைக்கும் 26, 27ஆம் தேதி ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். பரவலாகவே எல்லோருக்கும் கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு இடத்துல லேசான மழை முதல் மிதமான மழை வரை இருக்கும். எல்லா இடத்துக்குமே ஆங்காங்கே கனமழை இருக்கும். ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பொழிவு ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கலாம். 24 மணி நேரம் அது. அந்த 2 நாளும் 26, 27 தான் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 28ஆம் தேதி அது குமரி முனை பகுதி, திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளிலையும், மாஞ்சோலை உள்ளிட்ட தென்கடலோர மாவட்டங்களுக்கும், தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 28ஆம் தேதியும் மழை பொழிவு தொடரும். ஆனால் அந்த நிகழ்வு விரைவிலே விடைபெற்று லட்சத்தீவை தாண்டி போயிடாது. ஏன்னா அங்க ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து நங்கூரமிட்டணும். கன்னியாகுமரிக்கு தெற்கே, தென்கிழக்கே, அதாவது மாலத்தீவிற்கும் லட்சத்தீவு பகுதியிலே போய் அங்கேயே ஒரு காற்று சுழற்சியை இருந்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கு லேசான தூறல் மழை, மிதமான மழை, இப்படி மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். நல்ல மழை படிப்படியாக 26, 27 மழை எதிர்பார்க்கலாம். நல்ல மழை அப்படி சொல்லலாம். அடுத்தடுத்த நிகழ்வும் இருக்கு. இந்த மாத இறுதி புத்தாண்டுக்கே மழைதான். அடுத்தடுத்த நிகழ்வுக்கு அடுத்து பேசலாம் சார். நான் இதுலயே கூட காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு 55. காற்று வந்து இன்றைக்குதான் கடல்ல காற்று இருக்கும். நாளை அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழக்க போகிற காரணத்தினால அந்த காற்றை பொறுத்த வரைக்கும் கடலுக்குள்ள சாதாரண பிளாஸ்டிக் படகு இருக்குல்ல, அந்த எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுகள், கட்டுமரம், அதாவது மோட்டார் இல்லாத படகுகளை கொண்டு, துடுப்புகளை கொண்டு இயக்கக்கூடிய படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று நாளைக்கு இருக்கும். இன்றைக்கு விசைப்படகுக்கே அச்சுறுத்தும் காற்று இருக்கு கடல்ல. ஆந்திர பிரதேசத்திலையும், ஒடிசாவிலையும், வடகடலோர பகுதிகளிலையும் விசைப்படகுக்கு அச்சுறுத்தும் காற்று இன்னைக்கு. நாளை செயலிழந்த பிறகு விசைப்படகுக்கு அச்சுறுத்தும் காற்று கிடையாது. சாதாரண எடை குறைந்த பிளாஸ்டிக் படகு, கட்டுமரம், பாய்மர படகு மற்றும் துடுப்பு படகுகளுக்கு மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று நாளைக்கு இருக்கும். 35 தான் நாளைக்கு. 35. இன்றைக்கு 55 வடகடலோரத்திலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் இருக்கு. கடல் பகுதியில, கரையில கிடையவே கிடையாது. கரையில காற்றே இருக்காது. கரை என்பது ஒரு அடர் மிகுந்த ஒரு ஊடகமாக இருக்கிறது. காற்று திக்கா இருக்கு. கடல்ல மட்டும்தான் வெப்பமான பகுதியாக இருக்கிற காரணத்தினால
கடல்ல மட்டும் ஈஸியாக பயணிக்கக்கூடிய காற்று கடல்ல இருக்கும். கரை ஏறும் பொழுது அதோட வேகம் தடுக்கப்படும், அது குறைக்கப்படும், ஏறாது, மேல காற்று ஏறவே ஏறாது, செயலிழந்து போய் உள்ளே போகும். கரையில காற்று இருக்காது, கடல்ல மட்டும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் முற்றிலுமா செயலிழந்த பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு 3 நாட்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மீன்பிடி. ஓகே. ஏன்னா இப்போ சென்னையில கூட, சென்னை பகுதிகளில், கடற்கரை பகுதிகளில் கூட சில படகுகள் சேதமடைஞ்சதுன்ற ஒரு செய்தி இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன். ஸோ அதனாலதான் அந்த கேள்வி. இப்போ இந்த அந்த காற்று எந்த அளவுக்கு ஏதாவது பாதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா அப்படிங்கிறதுல தாங்க சார். அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருந்துச்சு நேற்று முன்தினம். ம். அதனால கொஞ்சம் கடல் சீற்றமா இருந்துச்சு, அலைகளை அதிகமாக எழுப்பியது. ம். அது இப்போ வடகிழக்கில் காற்றை கொண்டு வந்து எண்ணூர் மற்றும் பழவேற்காடு துறைமுகத்துல கடல் கொஞ்சம் அதாவது மாமல்லபுரத்தை விட காசிமேடு துறைமுகம் கூடுதல் சீற்றமாக இருக்கும். அதை விட பழவேற்காடு துறைமுகத்துல கொஞ்சம் சீற்றம் அதிகமாக இருக்கும். ஆந்திரா அதை விட சீற்றமாக இருக்கும். அந்த சீற்றம் என்பது இனிமேல் படிப்படியாக குறைந்து விடும். அதனால படகுக்கு நாளையிலிருந்து அச்சுறுத்தல் கிடையாது. இன்றைக்கு ஒரு நாள், நாளை காலை வரைக்கும் தான் இந்த அச்சுறுத்தல். பிறகு கொஞ்சம் விசைப்படகுகளுக்கு பிரச்சனை கிடையாது, சாதாரண படகு தான். அதனாலதான், வேற ஒண்ணும் தெரியும். ஓகேங்க சார். ஸோ இப்போ இதில் இந்த மழை பெறும் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதில் பார்க்கும்போது, இப்போ வட கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக மழைப்பொழிவுகள் பெறும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த மழையின் அளவு மா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதிகளின் வாரியாக வட மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்னு எந்த அளவுக்கு வேறுபடும்? இதுல இன்னும் போக போக இந்த கோவை, நீலகிரி மாதிரியான ஏரியாக்கள் எந்த அளவுக்கு மழைகளை பெறும்? இந்த மலை பிரதேசங்கள் எந்த அளவுக்கு மழையை பெறும்? ஒட்டுமொத்த இந்த பகுதிகள் வாயிலாக பிரிச்சு பிரிச்சு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கண்டிப்பாக. அதாவது இந்த நிகழ்வு 17, 18, 19 வந்திருந்தா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கும். ம். இது அங்க சுற்றி திரும்ப வர்ற காரணத்தினால என்ன ஆகுதுன்னா நாட்களை எடுத்துக்கொண்டது. அதனால என்னாச்சுன்னா இன்னொரு நிகழ்வு ஒண்ணு உருவாயிடுச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, உருவானதுனால அது காற்றை தடுத்து வைத்திருக்கு, வெப்ப நீராவியை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது, வெப்ப காற்றை தடுத்து வச்சிருக்கு. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கையும் ஒரு நிகழ்வு உருவாகி அதுவும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வரக்கூடிய நீராவியையும் அது தடுத்து வச்சு, அது சுழற்சியில வச்சு கட்டுப்படுத்தி வச்சு. இப்ப இதுக்குள்ள ம். வர்ற காத்து வெறும் குளிர்காற்று மட்டுமே. எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா வட அரை துருவத்திலிருந்து வருது. வியட்நாம், கம்போடியா வழியா வங்கக்கடலுக்கு வருது. இமயமலை பகுதியிலிருந்து, அருணாச்சல பிரதேச பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று. இதற்கு ம். வெப்பம் தேவை. அதனால பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் கடலோரத்திலேயே மழைப்பொழிவை தொடக்கும், நல்ல மழைப்பொழிவு. ம். இன்னும் கொஞ்சம் வெப்பம் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள்ல தான் நல்ல மழை, வெப்பம் கிடைக்கும். உள் மாவட்டங்கள்லயும் வெப்பம் ஒரு 10, 11 மணிக்கு உயரக்கூடிய வெப்பம் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று என்ன செய்யும், அந்த வெப்பத்தை கடத்தி கொண்டு மேற்கே போகும். மேற்கு தொடர்ச்சி மலையில கொண்டு போய் அந்த வெப்ப காற்றை குவிக்கும். வெப்ப காற்றை மேற்கு தொடர்ச்சி மலையில குவிக்கும் பொழுது இந்த நீராவி, குளிர் நீராவி, குளிர்காற்றானது, இலக்கூடிய நீரானது வெப்பமான பகுதிகளில் தான் மழை பொழிகின்றதுனால கடலோரமும் மழை இருக்கும், உள்ளேயும் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும். கடலோரம் காலை மதியம் எனலாம், உள் மாவட்டங்கள்ல மதியம் மாலை எனலாம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மாலை முன்னிரவு நேரத்துல மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் சரி. அதாவது தென்மேற்கு பகுதியில மாலை முன்னிரவு, உள்ளே மதியம் மாலை, கடலோரம் காலை மதியம், இந்த வேளையில மழை இருக்கும். கடலோரம் எதே அளவு மழை இருக்கோ அதே அளவு தான் உள்ளே மழையும். ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பெய்யும். எல்லோருக்கும் பரவலான ஒரு கனமழை பொழிவை கொடுக்காது. பரவலான மிதமான மழைப்பொழிவு, லேசான மழைப்பொழிவு எல்லோருக்கும் இருக்கும். ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுக்கும். அந்த கனமழை பொழிவு அருகிலேயே மாறுபாடு இருக்கும். காற்று எங்கே வெப்பம் கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். வெப்பம் ம். தணிந்து போயிட்டுனா அப்புறம் மழைப்பொழிவு அடுத்த ஊர்ல அந்த மழைப்பொழிவு தீவிரம் இருக்காது. வெப்பம் குறையும் வரைக்கும் தான் அந்த மழைப்பொழிவு ஆன் அண்ட் ஆஃப் முறையில தான் இருக்கும். அதுவும் மழை சடச்சடன்னு நல்லா பெய்யும், திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி நின்றுடும், வெப்பம் திருந்ததும் நின்றுடும். அந்த மாதிரியான மழைப்பொழிவு தான் இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் 2 நாளைக்கு விட்டு விட்டு மழைப்பொழிவு, 2 நாளைக்கு மழை வானிலை, அவ்வளவுதான் சொல்ல. எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. நேரம் மட்டும்தான் வேறுபடும். கடலோரம் அதிகாலை காலை, காலை மதியம், உள்ளே மதிய மாலை, மேற்கே மாலை முன்னிரவு, நள்ளிரவுல குளிர். சென்னைக்கும் குளிராத்தான் இருக்கும். மீண்டும் பொழுது விடிந்ததும் மழை வரும். அதாவது காலையில பார்த்தீங்கன்னா குளிரா இருக்கு, இது மழை வராது அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பீங்க. பொழுது விடிந்ததும் காலையில ஒரு மழை வானிலையை கொடுக்கும். என்ன இரவுல குளிர், பகல்ல மழை என்று பேசு பொருளாக அது கூட அமையும். அதுதான் இப்பொழுது அமையப்போற வானிலை. ஓகே. இப்போ நம்ம லாஸ்டா பேசும்போது கூட இந்த அடுத்து இந்த மாதம் இறுதி வரைக்கும் 2 சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிறிஸ்மஸ் நெருங்கி ஒன்று இருக்கும் முன்னாடி, அதுக்கப்புறம் இந்த மாத இறுதியிலன்னு.
ஸோ இப்போ கிறிஸ்மஸ் நெருங்கி வரதை பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இப்போ இந்த மாத இறுதி அடுத்த நிகழ்வுக்கு போகும். அந்த நிகழ்வுகள் எப்படி தென்படுகிறது? கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது லாஸ்ட் டைம் பேசும்போது ரெண்டு நிகழ்வு இருக்கு. அதில் ஒன்று புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது, வலுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து ஓரளவுக்கு இருக்கும் மிதமானது அப்படின்ற போது, அப்போ அடுத்து வரதான் அந்த வலுவானதாக இருக்கிறதா? நாம எப்பொழுதுமே நிகழ்வுல 5ல் 1 5ல் 2 தான் போட்டே வந்தோம். இது ம். 5ல் 3 இது இருக்கிறது. நிகழ்வு நேரடியாக வந்து கரை கடந்து போயிருந்தா எப்பவே மழைப்பொழிவை கொடுத்து விட்டு 5ல் 4 வந்திருக்கும். இப்ப அடுத்த சிஸ்டம் வந்திருக்கணும் இந்த தேதியில. இது ம். உலகம் சுற்றி கொண்டு நாட்டை கட்டுப்படுத்தி வைத்து மீண்டு வர்றதுனால நாட்களை எடுத்துக்கொண்டது. இடையில ஒரு அது நன்மைக்கே எழலாம். ஏன்னா வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு வடிவதற்கும் அவர்கள் இயல்பு நிலை திரும்புவதற்கும் ஒரு வாய்ப்பாக அந்த இயற்கை வழங்கியது எனலாம். அப்படிதான் நம்ம சொல்லணும். ம். அதே நேரத்துல தொடர்ந்து பெய்திருந்தால் அது கொஞ்சம் மீண்டும் ஏரிகளை நிரப்பி வழிய வழியே இருந்த ஏரிகள்ல மழை தொடர்ந்து பெய்திருந்தால் அது உடைப்பு ஏற்பட்டிருக்கும் பல இடங்கள்ல. ஒரு இடைவெளி கொடுத்தது வாய்ப்பு. இப்போ அடுத்த நிகழ்வு வந்து இப்போ சுமத்ரா தீவு பகுதியில இன்றைக்கு உருவாகி விட்டது காற்று சுழற்சியா. அதுதான் ம். காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கு. கிடைக்க விடாம குளிர்காற்று மட்டும் கிடைத்துக் கொண்டிருக்கு. நீராவியை அது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அது நீராவி காற்றை மட்டும் கட்டுப்படுத்தி வைக்கல, நீராவி காற்றையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. தென்சீன கடற்பகுதியிலிருந்து பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த காற்றையும் அது கட்டுப்படுத்தி வைத்து சுமத்ரா தீவு பகுதிகளில், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, சுமத்ரா, அந்தமான் தெற்கு பகுதியில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. ம். இந்த நிகழ்வானது மிக மெல்ல இது இலங்கைக்கு தெற்கு புறமோ அல்லது இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியிலே தான் வரும். நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து தரை கிடக்க போறது இல்லை. ம். இலங்கைக்கு தென்கிழக்கு புறம், அதாவது கல்முனை, அந்த இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கும் அல்லது இலங்கையோட தென்கிழக்கு பகுதி வழியாக இலங்கை ஊடாக கடந்து மன்னார் வளைகுடாவிற்கோ அல்லது இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதிக்கோ குமரிக்கடல் பகுதிக்கோ தான் வரப்போகிறது. அது தீவிரத்தன்மை காரணமாக இருகாற்று இணைவை தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கும் பிற உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குவிக்க போகுது. வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் குவித்து மழை பொழிவை கொடுக்க போகிறது அடுத்த நிகழ்வு. அது வரக்கூடிய 29ஆம் தேதி இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கும். 30, 31ஆம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தொடக்கி, இது உடனடியாக இலங்கையில இருக்கும்பொழுது 29 வரும் மழை, 29 தொடக்கும். 30, 31 இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும். அப்ப இலங்கைக்கு தெற்கு பகுதியில் இருக்கும். குமரிக்கடல் பகுதிக்கு ஜனவரி 1, 2 தேதிகள்ல வந்து வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர் உட்பட கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாவே மழை பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுத்து, அதுவும் விலகி போயிடாது. விறுவிறுன்னு சோமாலிய பகுதிக்கு போய் விடாது. ஏன்னா அங்க ஒரு எதிர்ப்பு இருக்கு. எதிர்ப்பின் காரணமா போராடி குமரிக்கடல் பகுதியிலேயே, லட்சத்தீவு, மாலத்தீவு, குமரிக்கடல் பகுதியிலேயே பொங்கல் வரை நீடிக்கும். அது அங்கேயே நீடித்துக் கொண்டிருக்கும். அங்கேயே நீடித்துக் கொண்டிருக்கும். இதனால தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும். அதாவது பெருசா மழை இல்லைன்னா கூட மழை வானிலை தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கேரளாவிலையும் அதே போல குமரி முனை பகுதி மழை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த நிகழ்வு இலங்கைக்கும் மழை பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த நிகழ்வுனால. ஆக தமிழ்நாட்டிற்கு ஒரு முழுமையான மழை, அடுத்த மழைனா 29க்கு அப்புறம் 30, 31, ஜனவரி 1, 2 இந்த ஆண்டு 2025 புத்தாண்டே மழையில் தான் பிறக்க போகிறது. இந்த 2025 புத்தாண்டு மழையில் பிறக்க போகிற இதே வேளையில இன்னொரு தகவலையும் சொல்றேன். 2025 இயற்கை மிகுந்த 2025 இருக்கும் இந்த வருஷம். அதுதான் இந்த வருஷத்தோட முதல் தொடக்க அறிகுறியாகவும் புத்தாண்டில் அறிகுறியை உங்களுக்கு வழங்குகிறது. 2025 மழை ஆண்டு, அதிக இயற்கை சீற்றங்கள் கொண்ட புயல்கள், வெள்ளங்கள், இந்த மாதிரி நிறைய கணிக்க முடியாத வானிலைகள், கடல் வெப்பம், நீரோட்டங்கள் உயர்வு காரணமா நிறைய பிரச்சனைகளை 2025 சவால்கள் நிறைந்த ஆண்டாக எல்லா பருவமழையும் சரி, கோடமழையும் சரி, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை எல்லாமே ஒரு நிகழ்வுகள் மழையாவே இருக்கும். நிகழ்வுகள் மழைன்னா சிஸ்டம் மழையா தான் இருக்கும். அப்படி இருக்கும் இந்த வருஷம். 2024 இந்த வருஷத்தை தான் நீங்க வந்து நம்ம இந்த தென்மேற்கு பருவம் தொடங்கும் போதுல இருந்தே நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க இந்த ஆண்டு தான் மழையாண்டு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அடுத்து 2025 அந்த மாதிரிதான் இப்ப தென்படுதுங்களா? அதாவது இருக்கக்கூடிய கடல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிலைமையில ஏதாவது ஒரு வலிமையான புயல் உருவாகி இருந்தா வெப்பத்தை உறிந்து ஊதி இருக்கும். அத வெப்ப பெட்டகமாக கடல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் 29, 30 டிகிரி செல்சியஸ் வெப்பமா நிலநடுக்கோட்டு பகுதியிலே இருக்கு. கடல் நீரோட்டமும் வலு குறையவே இல்லை. இன்றைய நிலைமையில சூரியனோட குத்துக்கதிர் தென் அரைக்கோளத்துல மகர ரேகையில் இருக்கு. மகர சங்கராந்தியில மகர ரேகையில் இருக்கும் டிசம்பர் 21ஆம் தேதி.
ம், இன்றைக்கு மகர ரேகை இருக்கிற இந்த நேரத்திலேயே 29 டிகிரி 30 டிகிரினா, ம், இனிமேல் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வரக்கூடிய காலம். ஜூன் 21ஆம் தேதி கொல்கத்தா உள்ளிட்ட வட இந்திய பகுதிக்கு போக வேண்டிய காலம். ஆகவே ம், இனிமேல் இருக்கக்கூடிய வெப்பம் உயரத்தான் செய்யும். அப்ப கடல் நீரோட்டங்கள் இனிமே வலிமை பெறவும் செய்யும். அதனால லானினா அமைப்புல இருக்கு. நெகட்டிவ் ஐஓடிக்கு வரப்போகுது. இப்பவே இந்த பிரச்சனைனா இன்னும் ஸ்ட்ராங்கான கடல் அமைப்பெல்லாம் மாறும் பொழுது வலிமையான நிகழ்வுகள், வலிமையான மழையாண்டாகத்தான் 25 இருக்கும். இது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்தால் தான் அடுத்த ஆண்டை கணிப்பை கொண்டு வர முடியும்னு நினைச்சோம். நிறைவடைய தருவாயில கூட ஜனவரியிலையும் மழை இன்னும் இருக்கு. பொங்கலுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்குல ம், இதே சுமத்ரா தீபத்துல இப்ப அது பிலிப்பைன்ஸ்ல இருந்து கரை கடந்து கொண்டிருக்கு. பிலிப்பைன்ஸ் கரை ம், கடந்து வந்துட்டு இருக்கு. அதோட கணிப்பு பாத்தீங்கன்னா அதுவும் அதே வழித்தடத்துல சுமத்ரா தீவு பகுதிக்கு ஜனவரி 2ஆம் தேதி சுமத்ரா தீவுக்கு வரும். இது ஜனவரி 2ஆம் தேதி நமக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். இலங்கைக்கும் தென் தமிழ்நாடு டெல்டாவிற்கெல்லாம் வடகடலோரம் வரை எட்டி பிடித்து அது 2ஆம் தேதி இது விலகி குமரிக்கடல் பகுதிக்கு போய் லட்சத்தீவு பகுதிக்கு போகும் பொழுது அந்த 2ஆம் தேதி புறப்பட்டு இங்க 7ஆம் தேதி வந்துடும் இலங்கைக்கு பகுதியில் அதே இடத்துல இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கும் தெற்கு பகுதிக்கோ 7ஆம் தேதி 8, 9, 10, 11ஆம் தேதி அந்த பொங்கலுக்கு முன்னாடி இருக்கிற நாட்கள் எல்லாமே தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இந்த 31ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி மழை பொழிவை காட்டிலும் ஜனவரி 7, 8, 9, 10, 11ஆம் தேதியில் வரக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் வலிமையாகவே தெரிகிறது. சரி அதோட ம், முடிச்சிடலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ போய் பாத்தீங்கன்னா பொங்கல்லையும் மழை தெரியுது, அடுத்த சிஸ்டமும் ஒண்ணு தெரியுது. ஆகவே ம், இது ஏதோ ஜனவரியிலையும் மழைப்பொழிவு தொடர்கிறதை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு ம், கோடை மழை வலுவாக இருக்கும் போலதான் தெரியுது. பொதுவா கோடையில எந்த நிகழ்வும் உருவானா ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் நோக்கி தான் கோடையில நிகழ்வுகள் போகும். கோடையில ம், பாத்தீங்கன்னா நமக்கு மழை வராது, தான் இருக்கும். அங்க போறதுனால இங்க என்ன ஆகும்னா வெப்பத்தை, அதாவது காற்றுல கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிப்பாங்க. அதனால வெயில் அனல் காற்று அதிகமா இருக்கும், அனல் காற்று ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த வருஷம் வெயில் சராசரியாக இருக்கும். மழை காலமாக மழையாக இருக்கும் போது இந்த வருஷம் கோடையில மழைனா மழைக்காலம்னா வருடம் முழுக்க அந்த மாதம் முழுவதும் மழை கிடையாது. ம், சிஸ்டங்கள் சாதகம் இருக்கு. ஓரிரு சிஸ்டங்கள் கோடையில மழை பொழிவு கொடுக்கும் நிலையில இந்த வரக்கூடிய 2025 கோடை ஏப்ரல் மே மழைக்கு சாதகம் இருக்கு. வெயில் ம். சராசரியா இருக்கும். இதெல்லாம் பார்க்கப்படுது. அடுத்தடுத்த கணிப்புகளை கொண்டு போகும் பொழுது 2025 ஒரு மழை ஆண்டாகத்தான் தெரிகிறது. அப்படிதான் தெரிகிறது. ஓகே, அது ஓகே. எல்லா பருவமழை இப்போ இப்போ இந்த மழை போனதுக்கு அப்புறம் 27 முடிஞ்சதுக்கு அப்புறம் 28, 29 2 நாள் இடைவெளி கொடுக்கும். மீண்டும் நிகழ்வு தொடங்கும் பொழுது லேசான மழை பொழிவை தொடங்கி தீவிரத்தன்மை என்பது 31, 1, 2 ம், அப்புறம் 3 நாள் 5, 5, 6, 7 இடைவெளி. அதுக்கு ம், அப்போ குளிர் வரும். அப்போ குளிர் வரும். மீண்டும் அந்த குளிர் தள்ளி விட்டுட்டு அடுத்து நிகழ்வு வரும். அது 8, 9, 10, 11 அப்புறம் ம், 2, 3 நாள் இடைவெளி. பொங்கல் நேரத்துல கூட மழை தெரியுது. பொங்கல் அன்னைக்கு இருக்குமா அந்த இடைவெளி? பொங்கல் அன்னைக்கு ம், இடைவெளியாக இருக்குமா அல்லது பொங்கல் முடிந்த பிறகு மழை வருமாங்கிற ஒரு வாய்ப்பாகவும் தெரிகிறது. அது ம். இடைவெளியும் குளிரும் மழையும் கலந்த வானிலையாக ஜனவரி இருக்கும்போது தெரிகிறது. ஓகேங்க சார். ஸோ பல்வேறு வானிலை குறித்தான பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.